நாங்கள் அணு ஆயுதம் செய்ய மாட்டோம் என்பதை ஈரான் ஒப்புக்கொண்டிருக்கிறது. இதை தவிர வேறு எதுவும் அதிலே அமெரிக்காவுக்கு சாதகமாக இல்லை. அமெரிக்கா முழுவதுமாக ஈரான் கேட்ட எல்லாத்துக்குமே ஒப்புக்கொண்டிருக்கிறாங்கிறத நம்ம புரிய முடிகிறது. இடையில இந்த அட்டாக் நடக்குது என்று கேட்டால் இன்னும் 60 நாளைக்கு இந்த மாதிரி அட்டாக்குகள் நடக்கும். 60 நாளைக்கு பிறகுதான் ஃபைனல் அக்ரிமெண்ட் கையெழுத்தாகும். உலகத்திலேயே குண்டு போட்டுட்டு யுத்தத்திலையும் தோற்று போனதுக்கு பிறகு ஜெயிச்ச நாட்டுக்கு காசு கொடுத்த ஒரே ஆட்கள் அமெரிக்கா மட்டும்தான். அந்த அடிப்படையில் அமெரிக்கா ஈரானுக்கு 300 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் பிராந்திய நாடுகளோட பேசி தருவோம் இருக்காங்க. எனவே அரபு நாட்டில இருந்து புடுங்கி தான் கொடுக்க போறானுங்கிறதும் தெளிவாக தெரிகிறது. அன்றுக்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, நமக்கெல்லாம் தெரியும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஒரு ஒப்பந்தம் நடைபெற இருக்கிறது. நாளைய தினம் அந்த ஒப்பந்தத்தில் இருதரப்பும் கையெழுத்திடுகிறார்கள் என்கிற நிலையில இன்றைய நாள் 2 தரப்பிலும் டிஜிட்டல் கையெழுத்து இடப்பட்டிருக்கிறது. ஆல்ரெடி அமெரிக்கா தரப்புல இருந்து ஜேடி வான்ஸ் டிஜிட்டல் கையெழுத்து இட்டிருந்தார். அதே போன்று ஈரான் தரப்புல இருந்தும் ஒரு சில முக்கியஸ்தர்கள், குறிப்பாக பாகர் ஹலீபாப் அவர்கள், பாராளுமன்ற சபாநாயகர் அவர்கள் கையெழுத்திட்டிருந்த நிலையில இன்றைக்கு ஈரானுடைய அதிபர் மசூத் பெசக்ஷியன் அவர்களும் அதே போன்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் டிஜிட்டல் கையெழுத்திட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இது டிஜிட்டல் கையெழுத்து மட்டும்தானா அல்லது நேரடியாக இடப்பட்டிருக்கக்கூடிய கையெழுத்தும் தானா என்கிற சில கேள்விகளும் எழுந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா நாளைய தினம் நடைபெறக்கூடிய ஜெனீவாவினுடைய கையெழுத்து விவகாரத்தில் ஈரான் சார்பாக ஈரானுடைய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் ஹலீபாப் அவர்களும் அவருடைய குழுவும் கலந்து கொள்கிறார்கள். அதே போன்று அமெரிக்கா சார்பாக ஜேடி வான்ஸும் அவருடைய குழுவினரும் கலந்து கொள்கிறார்கள். அந்த இடத்துல ஈரானுடைய அதிபரும் இல்லை, அமெரிக்காவினுடைய அதிபரும் கிடையாது. எனவே நேரடியாக கூட அவர்கள் இந்த கையெழுத்தை இட்டிருக்கலாம் என்கிற செய்திகளும் வந்து கொண்டிருக்கிறது. அது நாளை தெரிய வந்துவிடும். எது எப்படி போனாலும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகள் பிரகாரம் 14 அம்ச தீர்மானங்களினுடைய அடிப்படை செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. ஏன்னா நேற்றைய தினம் ப்ளூம்பர்க் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. அதில் இந்த சமாதான திட்டத்தில் இன்ன திட்டங்கள் தான் இருக்கிறது என்று சொல்லியிருந்தாங்க. அந்த திட்டங்களை ஈரான் அதற்கு பதில் சொல்லும் போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது முற்றுமுழுதாக உண்மையும் இல்லை, முழுமையாக பொய்யும் இல்லை என்று சொல்லியிருந்தாங்க. எனவே அதை முழுமையாக ஈரான் ஏற்றுக்கிறவும் இல்லை, முழுமையாக மறுக்கவும் இல்லை என்கிற ஒரு நிலையில சற்று நேரத்துக்கு முன்பதாக அல் ஜசீரா ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறது. அந்த அறிவிப்புல அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை அதிகாரி ஒருவர் இந்த ஒப்பந்தத்தில் என்னவெல்லாம் இருக்கிறது என்பதை ஊடகங்களுக்கு தொலைபேசி வழியாக வாசித்து காட்டினார். அதிலே இருக்கக்கூடிய செய்திகளை வரிக்கு வரி நாங்க தர்றோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. அதுல 14 அம்ச திட்டங்கள். இதுவரை வெளியாகி இருக்கக்கூடிய திட்டங்களை பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, அமெரிக்கா யுத்தத்திலும் தோற்றிருக்கிறது, ஒப்பந்தத்திலும் தோற்றிருக்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது. ஒன்னே இதுல அமெரிக்காவுக்கு எழுத்துல என்ன கிடைச்சிருக்குதுன்னு கேட்டா, நாங்க அணு ஆயுதம் செய்ய மாட்டோம் என்பதை ஈரான் ஒப்புக்கொண்டிருக்கிறது. இதை தவிர வேறு எதுவும் அதிலே அமெரிக்காவுக்கு சாதகமாக இல்லை. அமெரிக்கா முழுவதுமாக ஈரான் கேட்ட எல்லாத்துக்குமே ஒப்புக்கொண்டிருக்கிறாங்கிறத நம்ம புரிய முடிகிறது. அதுல வரிக்கு வரி வெளியாகி இருக்கக்கூடிய 14 அம்ச திட்டங்களையும் தான் நான் இப்போ உங்களுக்கு படிச்சு காட்ட போறேன். அதை நீங்க நுணுக்கமா பார்த்தீங்கன்னு சொன்னா யாருக்கு அது சாதகமாக இருக்கிறது என்பது தெளிவாக தெரிந்துவிடும். முதலாவது தீர்மானம் என்ன இருக்குதுன்னு கேட்டா, அமெரிக்கா ஈரான் இஸ்லாமிய குடியரசு மற்றும் தற்போதைய யுத்தத்தில் அதனுடைய கூட்டாளிகள் என்கிற ஒரு வாசகம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அமெரிக்கா, ஈரான், அதே போன்று இந்த யுத்தத்தில் இந்த 2 நாடுகளுடைய கூட்டாளிகள் என்ன, அமெரிக்காவுடைய கூட்டாளியாக இஸ்ரேல் இருக்கிறாங்க, ஈரானுடைய கூட்டாளியாக ஹிஸ்புல்லாக்களும் ஹவுத்தீஸும் இருக்கிறாங்க. இவங்க தான் கூட்டாளி லிஸ்டுக்குள்ள வருவாங்க. ஏன்னா நேரடியாக ஈரானுக்கு ஆதரவாக சண்டையிட்டவங்க என்கிற வகையில இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதன் ஊடாக லெபனான் உட்பட அனைத்து முனைகளிலும் இராணுவ நடவடிக்கைகள் உடனடியாகவும் நிரந்தரமாகவும் முடிவுக்கு வருகின்றன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே லெபனானுடைய யுத்தம் இனிமே இஸ்ரேலால தொடர முடியாது இந்த ஒப்பந்த பிரகாரம். ஏன்னா இதுல இஸ்ரேலும் இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் அதே மாதிரி அனைத்து முனைகளும் என்பதில் காசாவும் உள்ளடங்குகிறது என்பதை ஆல்ரெடி ஈரான் தெளிவூட்டி இருக்கிறாங்க. இப்படியான ஒரு சூழல்ல தான் இனிமேல் ஒருவருக்கொருவர் எந்த ஒரு யுத்தத்தையோ அல்லது இராணுவ நடவடிக்கையோ தொடங்க மாட்டோம் என்றும் இந்த ஒப்பந்தத்தில் ஒப்புக்கொள்கிறார்கள். ஒருவருக்கொருவர் எதிராக படைபலத்தை பயன்படுத்துவதற்கோ அல்லது அச்சுறுத்துவதற்கோ நாங்கள் ஈடுபட மாட்டோம், அதிலிருந்து விலகி நிற்போம் என்று சொல்லுகிறார்கள். லெபனானுடைய பிராந்திய ஒருமைப்பாடு அதே போன்று இறையாண்மையை உறுதி செய்வோம் என்றும் உறுதியளிக்கிறார்கள். நாங்கள் உங்களுக்கு அடிக்கவும் மாட்டோம்,
மாட்டோம், நீங்க எங்களுக்கு அடிக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லி ரெண்டு தரப்பும் ஒப்புக்கொண்டிருக்கிற அதே நேரம் இறுதி ஒப்பந்தம் லெபனான் உட்பட அனைத்து முனைகளிலும் யுத்தம் நிரந்தரமாக முடிவுக்கு வந்ததை உறுதிப்படுத்துகிறது அப்படின்னு இருக்கிறாங்க. கடைசி ஒப்பந்தம்னா இடையில இந்த அட்டாக் நடக்குது என்று கேட்டா இன்னும் 60 நாளைக்கு இந்த மாதிரி அட்டாக்குகள் நடக்கும். 60 நாளைக்கு பிறகுதான் ஃபைனல் அக்ரிமெண்ட் கையெழுத்தாகும். அதற்கு பிறகுதான் எந்த சண்டையுமே எந்த முனைகளிலும் நடக்கக்கூடாது என்பதை இந்த ஒப்பந்தம் சுட்டி காட்டுகிறது. எனவே 60 நாட்களுக்கு இன்னும் சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கிறது சண்டை ரீதியாகங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே நேரம் இஸ்ரேல் எங்கேயாவது அட்டாக் பண்ணா ஈரானும் அட்டாக் பண்ணுவாங்கிறதையும் இதனூடாக புரிந்து கொள்கிறார். அதே நேரம் இரண்டாவதாக என்ன குறிப்பிட்டிருக்கிறாங்கன்னு கேட்டா, அமெரிக்க ஐக்கிய நாடுகள் மற்றும் ஈரான் இஸ்லாமிய குடியரசு ஆகியவை ஒன்றின் இறையாண்மையை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை மற்றொன்று மதிக்கவும், அதே போன்று ஒன்றின் உள் விவகாரங்களில் மற்றொன்று தலையிடாமல் இருக்கவும் உறுதியளிக்கின்றன. அவங்களோட உரிமை இது, எங்க உரிமை இது என்று ரெண்டு தரப்புமே உரிமைகளை புரிந்து கொள்கிற அதே நேரம் ஈரானுடைய உள் விவகாரங்களில் அமெரிக்கா தலையிடவும் கூடாது, அமெரிக்காவுடைய உள் விவகாரங்களை ஈரான் தலையிடவும் கூடாது என்பது ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கு. அமெரிக்காவோட உள் விவகாரங்களை ஈரான் தலையிடுறது இல்லை, ஆனால் ஈரானுடைய உள் விவகாரங்களை அமெரிக்கா தலையிடுகிறது, இனி தலையிட மாட்டோம் என்று சொல்லி அதிலே ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். இதுவும் ஈரானுக்கு சாதகமானதுங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியும். அதே மாதிரி மூன்றாவதாக அமெரிக்க ஐக்கிய நாடுகள் அதே போன்ற ஈரான் இஸ்லாமிய குடியரசு ஆகியவை பரஸ்பர ஒப்புதலுடன் நீட்டிக்கப்படக்கூடிய அதிகபட்ச 60 நாட்களுக்குள் பேச்சுவார்த்தை நடத்தி இறுதி ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு உறுதியளிக்கின்றன. 60 நாட்களுக்குள்ளாக ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி ஃபைனல் அக்ரிமெண்ட்டுக்கு வரணுங்கிறத ரெண்டு தரப்புமே ஒப்புக்கொள்றாங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்குது. நான்காவது இந்த ஒப்பந்தத்தில் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டா, புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்பட்ட உடனேயே என்னென்னலாம் நடக்கும்னு 4, 5 அடுத்தடுத்த நிபந்தனைகள் அதான் சொல்லுது. அமெரிக்கா ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்கு எதிரான தன்னுடைய கடற்படை முற்றுகையையும் எந்த ஒரு இடையூறுகளையும் அல்லது தடைகளையும் அகற்ற தொடங்கும். இனிமே இந்த 60 நாட்களுக்குள்ளாக அமெரிக்கா என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, ஈரானுக்கு எதிரான கடற்படை முற்றுகையை அகற்ற தொடங்குவாங்க, தடைகளை அகற்ற தொடங்குவாங்க, எல்லாத்தையும் இதுவரைக்கும் உள்ள எல்லாத்தையுமே அகற்ற தொடங்குவாங்க. மேலும் 30 நாட்களுக்குள் கடற்படை முற்றுகையை முழுமையாக முடிவு கொண்டு வரும். ஒரு மாசத்துக்குள்ள அமெரிக்காவுடைய எல்லா படைகளும் முற்றுகையிலிருந்து வெளியே போயிடணும் அப்படிங்கிறது ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் கப்பல்களில் போக்குவரத்து ஈரான் இஸ்லாமிய குடியரசால் மீண்டும் நிலைநிறுத்தப்படும். ஹொர்முஸ்ல போற கப்பல்களுக்கு எந்த தடையும் ஈரான் உண்டாக்கக்கூடாது, வலம மாதிரி போறதுக்கு அதுக்குரிய அனுமதியை கொடுக்கணும். போருக்கு முந்தைய போக்குவரத்தினுடைய எண்ணிக்கைக்கு விகிதாச்சாரமாக அது இருக்கணும். யுத்தத்துக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு எத்தனை கப்பல் போய் வந்துச்சோ அதே மாதிரி போய் வர்றதுக்குரிய அனுமதி கொடுக்கப்பட வேண்டும். அதே போன்று அமெரிக்கா இறுதி ஒப்பந்தம் கையெழுத்தான 30 நாட்களுக்குள் ஈரான் இஸ்லாமிய குடியரசின் அருகாமையிலிருந்து தன்னுடைய படைகளை அகற்றிக்கொள்ள உறுதியளிக்கிறது. 30 நாட்களுக்குள்ள நாங்க வெளியே போயிடுவோம் சொல்லி அமெரிக்காவும் ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க. அதே மாதிரி இதையும் ஈரானுக்கு சாதகமாக இருக்கிறது தெளிவாக உணர முடியும். 5வது ஒப்பந்தத்தை பாருங்க. புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்பட்ட உடன் இப்படித்தான் போட்டு வருவாங்க அடுத்தடுத்த ஒப்பந்தங்கள் எல்லாம். ஈரான் இஸ்லாமிய குடியரசு பாரசீக வளைகுடாவில் இருந்து ஓமான் கடலுக்கும், ஓமான் கடலில் இருந்து பாரசீக வளைகுடாவுக்கும் வர்த்தக கப்பல்கள் பாதுகாப்பாக போவதற்கும் 60 நாட்களுக்கு மட்டும் கட்டணமின்றி தன்னுடைய சிறந்த முயற்சிகளை பயன்படுத்த ஏற்பாடுகளை செய்யும். 60 நாட்களுக்கு பாரசீக வளைகுடாவிலிருந்து ஓமான் கடல் வரைக்கும், ஓமான் கடல்ல இருந்து பாரசீக வளைகுடா வரைக்கும், அதாவது ஹொர்முஸ்ல முழுவதுமாக எந்த விதமான ஃபீஸும் காசும் அறவிடாம கப்பல்கள் போகும். அப்ப 60 நாட்களுக்கு பிறகு வர்ற எக்ரிமெண்ட்ல பேசிக்கிட்டு காசு எடுக்கிறியா இல்லையான்னு அவங்க முடிவெடுத்துக்கிறவாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும். இந்த எக்ரிமெண்ட்டுக்கு பிறகு ஈரான் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு தகவல் என்னன்னு கேட்டால், 60 நாட்களுக்குள்ள காசு எடுக்க மாட்டோம், 60 நாட்களுக்கு பிறகு சேவிஸ் சார்ஜ் எடுப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. அது பேசப்பட்டு தான் முடிவெடுக்கப்படும் என்பதும் இதுல தெரிகிற அதே நேரத்தில் ஈரான் இஸ்லாமிய குடியரசால் தொழில்நுட்ப அதே போன்று இராணுவ தடைகளை அகற்றுதல், அதே போன்று கன்னி வெடிகளை அகற்றுதல் ஆகியவை தேவையை கருத்தில் கொண்டு 30 நாட்களுக்குள் போக்குவரத்து மீண்டும் தொடங்கும். 30 நாட்களுக்குள்ள கரெக்டா ஹொர்முஸ்ல எல்லாரும் போக அவங்க அனுமதிப்பாங்கிறது எப்படி அனுமதிப்பாங்கன்னு கேட்டா, அங்க கன்னி வெடி இருக்குல்ல அதெல்லாம் அகற்றுவதை பொறுத்து தான் அனுமதிப்பாங்க. இந்த ரூட்ல 100 கப்பல் போங்கன்னு சொன்னா அந்த 100 கப்பல் போறதுக்குரிய வழி இருக்கணும், அங்க கன்னி வெடி இருக்கக்கூடாது. அதெல்லாம் அகற்றி தான் அவங்க அந்த தெளிவாக தான் அந்த அக்ரிமெண்ட்ல போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி ஈரானுடைய இஸ்லாமிய குடியரசு பொருந்தக்கூடிய சர்வதேச சட்டம், அதே போல ஹொர்முஸ் நீரிணையின் கடலோர நாடுகளின் இறையாண்மை உரிமைகளுக்கு இணங்க பிற பாரசீக வளைகுடா நாடுகளுடன் கலந்துரையாடி எதிர்கால நிர்வாகம் மற்றும் கடல்சார் சேவைகள் மற்றும் ஹொர்முஸ் நீரிணை ஆகியவற்றை வரையறுப்பதற்காக ஒமான் சுல்தானகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தும். இந்த இடம் ரொம்ப முக்கியமானது. என்னன்னா, ஹொர்முஸ்ல எப்படி பிசினஸ் பண்றது, எப்படி கப்பல் போய் வர்றதுங்கிறத யாரோட முடிவெடுப்பாங்க என்னும்போது ஹொர்முஸில் இருக்கிற பிற நாடுகளோடு, அதாவது வளைகுடாவில் இருக்கக்கூடிய பாரசீக வளைகுடா நாடுகளோடு பேசி முடிவெடுப்போம் அப்படின்னு இருக்காங்க. பாரசீக வளைகுடா நாடுன்னு அவங்க எதை சொல்றாங்கன்னு கேட்டா ஓமான மட்டும்தான் சொல்றாங்க.
சவுதியையோ, குவைத்தையோ, பஹ்ரைனையோ, யுஏஇயோ, கத்தர், எந்த நாடுகளையுமே அவங்க சொல்லலை. எதை சொல்றாங்கன்னா தெளிவா ஓமான் சுல்தானகத்தோடு நாங்க பேசுவோம் இருக்கிறாங்க. எனவே ஓமானை மட்டும்தான் அவங்க இதுல மென்ஷன் பண்றாங்க. அமெரிக்காவும் அதை ஒப்புக்கொண்டிருக்குது. ஓமானுக்கு ஈரான் சொல்ற எல்லாத்தையுமே ஓமான் கேட்டுக்குருவாங்க. அதனாலதான் ஓமான் இதுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாங்கிறது தெரியுது. புத்திசாலித்தனமான நடவடிக்கையாக இதையும் அவர்கள் மேற்கொண்டிருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரம் 6வதாக ஈரானுடைய இஸ்லாமிய குடியரசின் புனரமைப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்காக ஈரான குண்டு போட்டு இப்ப அதுல அழிஞ்ச பகுதியில் திருப்பி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணுமா இல்லையா, புனரமைக்கணுமா இல்லையா, அந்த புனரமைப்புக்காக வேண்டி குறைந்தபட்சம் 300 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான ஒரு திட்டவட்டமான பரஸ்பரம் ஒப்புக்கொள்ளப்பட்ட திட்டத்தை பிராந்திய கூட்டாளிகளுடன் இணைந்து அமெரிக்கா உருவாக்க உறுதியளிக்கிறது. உலகத்திலேயே குண்டு போட்டுட்டு யுத்தத்திலையும் தோத்து போய் தோற்று போனதுக்கு பிறகு ஜெயிச்ச நாட்டுக்கு காசு கொடுத்த ஒரே ஆட்கள் அமெரிக்கா மட்டும்தான். அந்த அடிப்படையில் அமெரிக்கா ஈரானுக்கு 300 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் பிராந்திய நாடுகளோட பேசி தருவோம் இருக்காங்க. எனவே அரபு நாட்டில இருந்து புடுங்கி தான் கொடுக்க போறானுங்கிறதும் தெளிவாக தெரிகிறது. இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான வழிமுறை 60 நாட்களுக்குள் ஒரு இறுதி ஒப்பந்தத்தின் பகுதியாக இறுதி செய்யப்படும். இந்த 300 பில்லியன் கொடுக்கறதுக்கு 60 நாள் அந்த பேச்சுவார்த்தையில தான் முடிவெடுத்து அடுத்த கட்டம் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது தொடர்புடைய நிதி பரிவர்த்தனைகளுக்கு தேவையான அனைத்து உரிமங்களையும் விலக்குகள் மற்றும் அனுமதிகள் அமெரிக்காவால் வழங்கப்படும். எல்லா அனுமதிகளையும் அமெரிக்கா கொடுக்கும்ங்கிறதை சொல்லியிருக்காங்க. எல்லாமே ஈரானுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறது நீங்க பார்க்க முடியும். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, எங்களை விட்டா போதும்டா, நாங்க போயிடுறோம்டா அமெரிக்கா ஓட்டுறானுங்கிறது தெளிவா தெரியுது. அதே மாதிரி 7வது நிபந்தனையாக என்ன போடப்பட்டிருக்குன்னு கேட்டா, ஒப்புக்கொள்ளப்பட்ட கால அட்டவணையில் ஈரானுடைய இஸ்லாமிய குடியரசுக்கு எதிரான அனைத்து வகையான தடைகளையும் நீக்குவோம் அப்படின்னு இருக்காங்க. என்னென்ன தடைங்கிறத தெளிவாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது யுஎன்ல ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையினுடைய தீர்மானம் ஈரானுக்கு பொருளாதார தடை விதிப்பதாக யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில் தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த தீர்மானம் அதை நாங்க நீக்குவோம் அப்படின்னு இருக்காங்க அமெரிக்கா. அதே போன்று உலக அணுசக்தி முகமையினுடைய தடைகள் இருக்குதா இல்லையா, அந்த தடைகள் IAEA என்கிற அணுசக்தி முகமை ஆளுநர் குழுவின் தீர்மானங்கள், அவங்க நிறைய தடைகளை ஈரானுக்கு விதிச்சிருக்கிறாங்க. அந்த தடைகளை நீக்குவோம் இருக்கிறாங்க. அதே மாதிரி அனைத்து ஒருதலைப்பட்சமான அமெரிக்க தடைகள், அமெரிக்கா மட்டுமே ஈரானுக்கு எதிராக ஒருதலைப்பட்சமான தடைகளை விதிச்சிருக்கிறாங்க. அந்த தடைகளை நீக்குவோம் இருக்கிறாங்க. அதற்கடுத்து முதன்மை மற்றும் 2ஆம் நிலை தடைகள் உட்பட அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்கா உறுதியளிக்கிறது. முதன்மை தடைகள், 2ஆம் நிலை தடைகள். உலகத்தில் இனிமேல் ஈரானுக்கு எந்த தடையும் இல்லை. இதுல பொருளாதார தடைங்கிற ஒரு வேர்டு இல்லையே தவிர மிச்சம் எல்லாமே இருக்குது. எல்லா தடையையும் ஈரானுக்கு நீக்குவோம் அப்படின்னு இருக்கிறாங்க. இப்படி ஒரு சரண்டரை உலகத்தில் அமெரிக்காட்ட கூட எந்த நாடும் சரணடைஞ்சில்லை. இப்படி அமெரிக்கா இப்ப ஈரான்ட்ட சரணடைஞ்சிருக்கிறது மாதிரி. அதே மாதிரி 8வது நிபந்தனை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஈரானுடைய இஸ்லாமிய குடியரசு அணு ஆயுதங்களை கொள்முதல் செய்யவோ அல்லது உருவாக்கவோ மாட்டாது என்பதை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது. ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க அணு ஆயுதம் நியூக்ளியர் வெப்பனை உருவாக்கவும் மாட்டோம். இதே நேரம் ரஷ்யாவோ பாகிஸ்தானோ வேற எந்த ஒரு நாட்டிலிருந்து நாங்க காசு கொடுத்து அணு ஆயுதத்தை வாங்கவும் மாட்டோம். அணு ஆயுதம் நாங்க எடுக்கிறது இல்லைங்கிற முடிவுக்கு வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க ஐக்கிய நாடுகளும் ஈரானிய இஸ்லாமிய குடியரசும் 7வது பகுதியில் குறிப்பிடப்பட்டுள்ள கால அட்டவணைக்கு இணங்க பரஸ்பரம் ஒப்புக்கொள்ளப்படும் ஒரு வழிமுறையின் கீழாக கையிருப்பில் இருக்கக்கூடிய செறிவூட்டப்பட்ட யுரேனிய பொருளை கையாள்வது குறித்து தீர்வு காண ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது. 60 நாட்களுக்குள்ளாக, எதிர்வருகிற 60 நாட்களுக்குள்ளாக, 7வது 10 தான் இருக்குது அந்த டேட், டைம் சொல்றாங்க அவங்க. 60 நாட்களுக்குள்ளாக ஈரான்ல இருக்கிற செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை என்ன பண்றதுன்னு பேசி தீர்மானிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. குறைந்தபட்சமாக என்ன இருக்குன்னு கேட்டா, அந்தந்த இடத்திலேயே அதை டவுன் பிளைண்டிங் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஈரான் தெளிவா என்ன சொல்றாங்கன்னா, நாங்க உருவாக்கி வச்சிருக்க யுரேனியத்தை யார்ட்டையும் தரமாட்டோம், அமெரிக்காட்டையும் தரமாட்டோம், யார்ட்டையும் தரமாட்டோம், இங்கிருந்து கொண்டு போக முடியாது, இல்ல அதை அழிச்சு தான் ஆகணும்னு சொல்லி சொன்னா, இப்ப குண்டு போட்டு பூமி கடியில தானே இருக்குதுன்னு சொல்லப்படுது. அந்த இடத்திலேயே டவுன் பிளைண்டிங் பண்ணுவோம், நிர்மக்கலவை ஆக்குவது அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தமாக ஏதோ ஒரு கெமிக்கலையோ எதையாவது ஒன்று போட்டு அதை அப்படியே டோட்டலாக டிஸ்ட்ராய் பண்றது, அழிக்கிறது. அந்த மெத்தட்ல அதை இல்லாமல் ஆக்குறதுக்கு நாங்க ஒப்புக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இது 60 நாட்களுக்குள்ள பேசி தீர்மானிக்கப்படும். 9வதாக இறுதி ஒப்பந்தம் கையெழுத்தாகிற வரைக்கும் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் மற்றும் ஈரானுடைய இஸ்லாமிய குடியரசு ஆகியவை தற்போதைய நிலையை தொடர ஒப்புக்கொண்டுள்ளன. இப்ப என்ன நிலை இருக்குதோ அதை தொடருவாங்க 60 நாள் வரைக்கும் அப்படின்னு இருக்கிறாங்க. ஈரான் இஸ்லாமிய குடியரசு தன்னுடைய அணுசக்தி திட்டத்தின் தற்போதைய நிலையை தொடரும். 60 நாள் வரைக்கும் யுரேனியத்தை செறிவூட்டுவாங்க, எல்லாத்தையும் பண்ணுவாங்க. ஈரான் நினைச்சா இந்த 60 நாட்களுக்குள்ள அணு ஆயுதத்தை செய்ய முடியும், நினைச்சாங்கன்னா செஞ்சிடலாம். அதுக்குரிய அனுமதி இந்த 60 நாட்களுக்குள்ள இருக்கிற மாதிரி தொடரும் இருக்கிறாங்க. எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாம நிறுத்தணும் உடனே 60 நாட்களுக்குள்ள எதையும் பண்ணலாம்ங்கிற மாதிரி இருக்குது. அதே போன்று அமெரிக்க ஐக்கிய நாடுகள் எந்த ஒரு புதிய தடைகளையும் விதிக்காது மற்றும் அப்பகுதியில் கூடுதல் படைகளையும் நிலைநிறுத்தாது. இந்த 60 நாட்களுக்குள்ள புதிய தடையும் விதிக்க மாட்டாங்க, அதே மாதிரி புதிய படைகளையும் கொண்டு வர மாட்டாங்க. எனவே 60 நாட்களுக்குள்ள நினைச்சா நியூக்ளியரை பண்ணலாம். ஈரான் என்ன செய்ய போகுதுன்னு தெரியல. 10வது புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட உடனேயே தடைகள் நீக்கப்படுகிற வரைக்கும் ஈரானுடைய கச்சா எண்ணெய்,
பெட்ரோலிய பொருட்கள், அதே போன்று அதனுடைய மற்ற ஏற்றுமதி வழிப்பொருட்கள், இது எல்லாத்துக்குமான வங்கி பரிவர்த்தனைகள், பேங்கிங் டிரான்சாக்ஷன், அதே போன்று காப்பீடுகள், அதே நேரத்தில் போக்குவரத்து போன்றவை, அதனுடன் தொடர்புடைய அனைத்து சேவைகளும் அமெரிக்க கருவூலத்துறை விலக்குகளை வழங்கும். ஈரானுக்கு பிசினஸ் பண்ணலாம், பெட்ரோல் ஏற்றுமதி செய்யலாம், வேண்டியதை இறக்குமதி செய்யலாம், எல்லாத்துக்குமே அமெரிக்கா அனுமதி கொடுக்கும் அப்படின்னு இருக்குது. 11வது, ஈரானுடைய இஸ்லாமிய குடியரசின் முடக்கப்பட்ட நிச்சயமற்ற நிதிகள் மற்றும் சொத்துக்களை முழுமையாக பயன்பாட்டிற்கு கிடைக்க செய்வதற்காக அமெரிக்க ஐக்கிய நாடுகள் உறுதியளிக்கிறது. ஈரானுடைய பில்லியன் கணக்கான சொத்துக்கள் ஒவ்வொரு நாட்டிலையும் அமெரிக்கா சீஸ் பண்ணி வச்சிருக்கிறான். அதையெல்லாம் திருப்பி தர்றதுக்கு நாங்கள் உறுதி அளிக்கிறோம், அதெல்லாம் திருப்பி தருவோம் அப்படின்னு இருக்கிறாங்க. 12வது, இந்த ஒப்பந்தத்தில் எல்லா செயல்பாடும் கரெக்டாக நடக்குதாங்கிறத கண்காணிக்கிறதுக்கு ஒரு அமைப்பை நாங்கள் நிறுவோம் என்று சொல்லி ஈரானும் அமெரிக்காவும் ஒப்புக்கொள்கின்றன. 13வது, இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட பிறகு இதனுடைய பத்திகள் 1வது, 4வது, 5வது, 10வது, 11வது நிபந்தனைகள் செயலாக்கம் தொடங்குவதற்கும் இந்த நடவடிக்கைகள் தொடர்ந்து செயல்படுத்துவதற்கும் உடன்பட்டு அமெரிக்காவும் ஈரான் இஸ்லாமிய குடியரசும் இறுதி ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை மற்ற பத்திகள் குறித்து மட்டுமே தொடங்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மேல குறிப்பிட்ட அந்த இடத்துல இருக்கக்கூடியதை விட்டுட்டு மற்ற பேச்சுவார்த்தைகளை அவங்க ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது. 14வதாக, இந்த நான் படிச்சேன்ல, இது எல்லாத்தையும் கொண்டு போய் UN பாதுகாப்பு கவுன்சில், ஐநாவினுடைய செக்யூரிட்டி கவுன்சிலில் போட்டு அதில் 5 வீட்டோ பவர் கொண்ட நாடுகள் இருக்குது. எல்லா நாடுகளும் சேர்ந்து இதுதான் கடைசி ஒப்பந்தம் என்று சொல்லி UN செக்யூரிட்டி கவுன்சிலில் பாஸ் பண்ணணும். இதுவரைக்கும் ஈரானுக்கு எதிராக தடைகளை விதிக்கிறதுக்கு தான் செக்யூரிட்டி கவுன்சிலில் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க. இப்போ ஈரான் எல்லா தடையும் நீக்கி நீங்கள் கேட்டதெல்லாம் தந்து உங்களோட நாங்கள் சுமூகமாக போவோம், இனி உங்களுக்கும் எங்களுக்கும் சண்டை இல்லை, உங்களுக்கு 300 பில்லியன் நஷ்டஈடு தருவோம், எல்லாத்தையும் கொடுத்து இதை ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலையும் நாங்கள் பாஸ் பண்ணி தருவோம் என்று சொல்லி அமெரிக்கா ஒப்புக்கொண்டு இருக்கிறது. தற்போது நம்ம 6, 7 ஆகிய 2 வீடுகளை கட்டிக்கிட்டு இருக்கிறோம். 8வது வீடு கட்டுவதற்குரிய அடித்தளமும் போடப்பட்டிருக்கிறது. இந்த வேலைகள் முடிஞ்சதோட அந்த வேலையை நம்ம ஆரம்பிச்சிருவோம். அதை இப்போ என்ன நிலைமையில் இருக்குதுங்கிறத பார்க்கறதுக்காகத்தான் வந்திருக்கிறோம். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நமக்கெல்லாம் தெரியும், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதர சகோதரிகளுக்கான ஒரு வீடமைப்பு திட்டத்தை இலங்கையினுடைய கிழக்கு மாகாணம் பொத்துவில்ல நம்ம செஞ்சு வர்றோம். ஆல்ரெடி 5 வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டு விட்டது உரிய சகோதரர்களிடத்தில். அல்ஹம்துலில்லாஹ், அதற்காக உதவி செய்த அத்தனை பேருக்கும் அல்லாஹு தாலா அருள் புரிய போதுமானவன். உங்களுடைய பொருளாதார உதவிகள், ஜக்காத்து, தான தர்மங்களை கொண்டுதான் இந்த பணிகளை நம்ம செஞ்சு வர்றோம்ங்கிறது உங்களுக்கு தெரியும். எந்த ஒரு நிதி நிறுவனத்திடமிருந்தும் பணத்தை கொண்டு வந்து இந்த பணிகளை நம்ம பண்ணலை. யூடியூப் சேனலில் நம்ம அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அதை பார்க்கிற சகோதரர்கள் செய்யக்கூடிய உதவிகள் மூலமாகத்தான் இதுவெல்லாம் நடைபெற்று வருகிறது. அந்த அடிப்படையில் தற்போது நம்ம 6, 7 ஆகிய 2 வீடுகளை கட்டிக்கிட்டு இருக்கிறோம். 8வது வீடு கட்டுவதற்குரிய அடித்தளமும் போடப்பட்டிருக்கிறது. இந்த வேலைகள் முடிஞ்சதோட அந்த வேலையை நம்ம ஆரம்பிச்சிருவோம். அதை இப்போ என்ன நிலைமையில் இருக்குதுங்கிறத பார்க்கறதுக்காகத்தான் வந்திருக்கிறோம். பண உதவி செய்யக்கூடிய சகோதரர்கள் அவர்கள் தரக்கூடிய பணத்திற்கான வேலை நடைபெறுகிறதா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வீடியோக்களை நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறோம். எனவே இந்த பணிகள் இப்பொழுது என்ன நடக்கிறது என்பதை வந்து பாருங்கள். வயரிங்கும் நடக்குதுமா? ஓ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நட்பணிக்காக உதவி செய்வதற்கு நிறைய வலியுறுத்தல்களை சொல்லி இருக்கிறார்கள். குறிப்பாக தான தர்மங்கள் தொடர்பான நிறைய நபிகள் நாயகத்துடைய வழிகாட்டலையும் திருமறை குர்ஆனுடைய வழிகாட்டல்களையும் நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரம் ஜக்காத்து நிதிகளை பொறுத்தவரையில் ஜக்காத்து 8 கூட்டத்திற்கு நம்ம கொடுக்க முடியும். அதில் ஒரு கூட்டத்தினர் முஅல்லஃபத்துல் குலூப், உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறவர்கள். அப்படியானவர்களுக்காகத்தான் இந்த வீடுகளை நம்ம கட்டிக்கிட்டு இருக்கிறோம். இந்த நிதியை பொறுத்தவரையில் நீங்கள் மிஸ்கீன்கள், ஃபக்கீர்கள், அதே போன்று முஅல்லஃபத்துல் குலூப், உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்கிற 3 வட்டத்துக்குள்ளேயும் இந்த மக்கள் வந்துருவாங்க. உங்கள் ஜக்காத்து பணத்தை நீங்கள் இதுக்காக தருகிற நேரத்தில் 3 சாராருக்கும் ஜக்காத்து கொடுத்த நன்மைகளும் உங்களை வந்து அடைந்து விடும். இதுதான் இதுவரை வெளியாகி இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான ஒப்பந்தம் தொடர்பான மிக நெருக்கமான நம்பகரமான நிபந்தனைகளாக இருக்கிறது. இந்த நிபந்தனைகள் இன்றைக்கு அல் ஜசீரா வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். தொடர்ந்து இணைந்திருங்கள் ரஸ்மின் மேசன் நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடு இது தொடர்பான மேலதிகமான செய்திகளையும் உங்களுக்கு உடனுக்குடன் கொண்டு வந்து தருவதற்கு தயாராக